இடைத்தேர்தல் பொதுச்செயலாளர் நேற்று அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருப்பீங்க. இதே தேர்தலில் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? ஆடு மாடுகளில் போயிட்டு பட்டியல் அடைச்சாங்க. எதிர்கட்சி தலைவரோ இல்லை எதிர்கட்சி நம்ம பொதுச்செயலாளர் பேசுகிற மீட்டிங்கு போகாமல் இருக்கிறதுக்கு காலையில் இருந்தோன்னா அவனுக்கு டிஃபனு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, போகும்போது துட்டு இதை கொடுத்தாங்க. இதை அது என்ன ஆகும்? ரிப்பீட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அங்கங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆடு வீடு வீடாக போய் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிச்சதை மக்களுக்கு செலவு பண்ணுறத அது என்ன ஆகும்? மறுபடியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஏற்கனவே நடந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். அதுவும் ரிப்பீட் ஆச்சா. தேர்தல் கமிஷனை நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா வாக்கு நீக்கிட்டாங்க, போலியான வாக்குகள் சேர்த்துருக்காங்க. ஒரு 60,000-70,000 பேரை திட்டமிட்டு நீக்கி இருக்கிறாங்க, போலி வாக்கை சேர்த்துருக்காங்க. இதை நீங்கள் கண்காணிக்கணும். இதன்படி நாங்கள் கொடுக்குறதெல்லாம் கவனிக்கணும்னா அது தேர்தல் ஆணையம் கண்ணு காது வாய் மூடிடுச்சு. சேம் ரிப்பீட் இருக்கும். அது என்னாகும்? அதுவும் இப்போ தொடர வைப்போம். சரி, அது மட்டும் இல்லாமல் அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பாத்திரம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுவும் என்னாகும்? ரிப்பீட் ஆகும். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பணியில் கவனம் செலுத்தாமல், கோட்டைக்கு வராமல், எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா அமைச்சர்களும் ஈரோடு கிழக்கில் முற்றுகிடுறது ரிப்பீட்டு. புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை விட்டுருவாங்களா? ஒரு தொகுதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாரையும் வர சொல்லி 100 ஓட்டுக்கு 10 பேர் அப்படின்னு வாக்காளர் வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்க்கிறது, சோப்பு போட்டு குழந்தைங்களை குளிக்க வைக்கிறது, தொடப்பை வச்சு வீட்டை பெருக்கிறது, இந்த மாதிரி கேவலமான அந்த கீழ்த்தரமான வேலை ஒட்டு மொத்தமாக ரிப்பீட் ஆகும். அதனால் ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற விஷயம், ஒரு எதோச்சதிகார போக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணம் விளையாடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தேர்தலை பொறுத்தவரை ஒரு நியாயமாக சுதந்திரமாக நேர்மையாக நடக்காதுன்ற சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தேர்தல் நடக்காத நடுவு நியாயமாக இப்போ எங்கள் ஆட்சியில் எடுத்துங்க. ராமச்சந்திரா கவனிங்க, 2019 எங்கள் ஆட்சியில் இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தல் நடந்தது, 22 தொகுதிக்கு. அப்போ ஆளுங்கட்சி நாங்கள் நினைச்சிருந்தோம்னா 22 அப்படியே தூக்கியிருக்கலாம், 22 தூக்கியிருக்கலாம். ஆனால் 9 தான் நாங்கள் ஜெயித்தோம், மீதி 12 அவங்க ஜெயிச்சாங்க. அப்போ நியாயமான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சி அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாமல், அட்டுழியம் பண்ணாமல், அநியாயம் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயக பூர்வமாக எலெக்ஷன் நடந்ததால் தானே நீங்கள் 12 தொகுதி ஜெயிச்சிங்க. நீங்கள் நாங்கள் 9 தொகுதி ஜெயிச்சேன். நாங்கள் எங்களுக்கு பண்ண தெரியாதா இது மாதிரி? சொல்லுங்கள். ஆனால் ஜனநாயகத்தை மதிக்கிறோம். உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து ஒரு குறுக்கு வழியில் வெற்றியை தேடி அதன் மூலம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாயை ஏற்படுத்துகிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் என்ன தான் அந்த மாயை ஏற்படுத்தாலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்கள் பொறுத்தவரை ஒரு கடுமையான அதிருப்தி இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மேலே இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக நாட்டை விட்டு இந்த கோட்டையை விட்டு அகற்றுகின்ற அந்த வருடம் 2026. அதில் மக்களை பொறுத்தவரை அது தெளிவாக இருக்கான். நீங்கள் என்ன சட்டம் ஒழுங்கு என்ன இன்னைக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் துப்பாக்கிலாம் தூக்கிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இருக்க மெத்தபெட்டபின்லாம் தூக்கிட்டு போயிட்டான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த நிலைமை இருக்குன்னா இது ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு யார் அந்த சார்னு இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு கேள்வி. மாசு சார் ஆளவே காணா, பல நாள் பேட்டி காணா. சைதாப்பேட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் கூட அவர் ஸ்டாலின் கலந்த ஃபங்க்ஷனில் மாசு சார் கூப்பிடவே இல்லை. மாசு சாரை கூப்பிடவே இல்லை. என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஒரு அட்டுழியங்கள் அநியாயங்கள் இதெல்லாம் செஞ்சு முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுடைய விரோதத்தை சம்பாதிச்சு, மக்களுடைய அதிருப்தி சம்பாதிச்சு, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகி 2024 இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அந்த நாள், அதாவது நாளைக்கு போகியில் என்ன சொல்லுவோம்?
பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதல்லாம் திமுக கழிஞ்சிரும். புதியன புகுதல்னா மீண்டும் அம்மாவோட அரசு எடப்பாடி தலைமையில் ஆட்சி இதான் நடக்கும்.